ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தடில் வந்து செய்ய. பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் போட்டுட்டு ஆயில் வந்து நல்லா காஞ்சி பிறகு கடுகு சீரகம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, ஸோ பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, இப்போ வந்து பழுப்பு மிளகாவும் போட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு வந்து வதக்கிக்கோங்க. பெருங்காயம், உப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சேன் காய் வந்து ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எதுவுமே நான் போடல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கேபேஜ் பொரியல் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது பொரியல் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தூள் போட்டோம்னா கரெக்டாக வந்து சரியாயிடும். இந்த மாதிரி வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்துடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து தேங்காய் தூள் போட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா லிக்விடாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க வச்சா சரியாயிடும். வந்து கொதிக்க வைக்கிறேன். ஸோ தேங்காய் வந்து திருவிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்சியில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னாக்கா சப்பாத்தி அண்ட் தென் பார்த்திங்கன்னா கோஸ் பொரியலும் சூப்பரான காம்பினேஷனும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மைஸ்வரி.